விளையிற பூமியடா, விவசாயத்தை பொறுப்பா கவனிச்சு சீரோமடா, உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. மாத்தியோசிச்சேங்க பகுதியில் மலர்களை சாகுபடி செய்து அதனில் வெற்றி கண்டவர் வி வேடி ஆவார். இவர் தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி வழி பாலவாடி கிராமத்தை சேர்ந்த விவசாயி ஆவார். சொட்டு நீர் பாசனம் மூலம் தோட்டக்கலை பயிர்களை விளைவித்த இவர் சாதாரண சம்பங்கி மலர் சாகுபடி செய்து வந்தார். பின்னர் தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் ஆலோசனையின் பேரில் வீரிய ஒட்டு சம்பங்கி மலர் சாகுபடியில் சொட்டு நீர் பாசனம் மூலம் அதிக மகசூல் பெற்ற இவர் தனது அனுபவங்களை நம்மோடு கூற கேட்டபோது, சம்பங்கி பூ எங்களது லோக்கல் பூ நட்டுங்க, சாதாரண சம்பங்கி செடி. அதில் எங்களுக்கு ப்ராஃபிட் கொஞ்சம் கம்மியாக கிடச்சிது. கேவிக்கு ஆலோசனை மூலம் ஹைப்ரிட் செடி சம்பங்கி நட்டுங்க. இன்றைக்கி ஹைப்ரிடு ஒரு கிலோ பூ சாதாரண பூவை விட, லோக்கல் பூவை விட ஹைப்ரிட் பூ ஒரு கிலோவுக்கு ஒரு 10 ரூபா 15 ரூபா கூடுதலாக கிடைக்கிறது. 15 ரூபாய் கூடுதலாக கிடைக்கிறது. ஏக்கருக்கு எங்களுக்கு ஒரு 30,000 40,000 ரூபா மாதமே எங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. சொட்டு நீர் போட்டதுனால களையும் சரியாக வருவதில்லை. அது எங்களுக்கு அடிக்கடி கேவிகே மூலம் என்னென்ன மருந்து அடிக்கணும், இதுக்கு என்ன நோய் அட்டாக் ஆகிருக்கு என்பதே எங்களுக்கு மாதம் ஒரு முறை அல்லது 15 நாளைக்கு ஒரு முறை அவங்களே ஆலோசனை பிரகாரம் அவங்களுடைய ஆலோசனையுடைய பின்னால் நாங்கள் இந்த தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு பின்னால் எங்களுடைய ஊரில் மானியம் பாதி விலையில் மானியம் கிடைக்குன்னு அவங்க எங்களுக்கு தகவல் கொடுத்தாங்க. அவங்களுடைய ஆலோசனை பிரகாரம் நாங்களும் அந்த சொட்டு நீர் போட்டோங்க. பாதி விலையில் மானியமும் வாங்கி கொடுத்தாங்க. எங்களுக்கு பின்னால் எங்களுடைய கிராமத்தில் ஒரு 40-50 பேருக்கு கேவிகே மூலம் மானியமும் நாங்கள் பெற்று பலனடைஞ்சிருக்குங்க. முன்னெல்லாம் சொட்டு நீர் போடுறதுக்கு முன்னே ஒரு ஏக்கருக்கு ஒரு 2 ஏக்கரை ஒரு ஏக்கரை பாயணும்னா எங்களுக்கு ஏறதால ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். ஆனால் சொட்டு நீர் போட்டதுலேருந்து ஒரு 3 மணி நேரத்தில் ஒரு 2 ஏக்கரா எங்களுக்கு தண்ணி பாயுது. தண்ணி பாயிறதுனால எங்களுக்கு கூடுதலாக பரப்பும் சொட்டு நீர் போடுறதுனால கூடுதலாக நாங்கள் விவசாயம் செய்ய முடிகிறது. அதே சம்பங்கி பூ போட்டதுனால நாங்கள் சம்பங்கி பூ நட்டு ஏறதால ஒரு 2-1 மாதத்தில் எங்களுக்கு அறுவடை கிடைக்கும். 2-1 மாதத்தில் அறுவடை கிடைச்சதுன்னா அப்புறம் அது காலையில் தினந்தோறும் நாங்கள் பூ அறுத்து எங்களுடைய ஊரில் ஒரு கூடுதலாக ஒரு குழு வச்சுருக்குங்க சார். குழு மூலமே நாங்கள் தினந்தோறும் காலையில் 6-5:30 மணிக்கு பூ அறுத்துட்டு 7:30 மணிக்கு நாங்கள் டெலிவரி செஞ்சுருவோங்க. அது எங்கே மார்க்கெட் ரேட் கிடைக்குதோ அந்த இடத்துக்கு நாங்கள் பூ அனுப்பிடுவோங்க. இதன் மூலம் எங்களுக்கு நிறைய பலன் கிடைக்கிறது. ஒரு ஏக்கருக்கு ஏறதால எங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு ஒரு மாதத்துக்கு காலையில் ஒரு தினந்தோறும் மறுத்தால் காலையில் ஒரு நாளைக்கு 20 கிலோ 25 கிலோ கிடைக்கும். ஒரு வருஷம் விட்டு அதே ஒரு ஏக்கருக்கு 40-50 கிலோ கிடைக்கிறது. மாதம் எங்களுக்கு கூடுதலாக ஒரு 50,000 40,000 ரூபாய் வருமானமும் கிடைக்கிறது. இதன் மூலம் கூட்ட சுய உதவிக்குழு மூலம் விவசாய சுய உதவிக்குழு மூலம் நாங்கள் கூடுதலாக ஒரு 20-30 பேர் சேர்ந்துட்டு பெங்களூர் எங்கே மார்க்கெட் ரேட்டு கூடுதலாக கிடைக்கிறதோ அங்கே பெங்களூர் அல்லது கோயம்புத்தூர் அல்லது ஒசூர் இந்த மார்க்கெட்டுக்கு நாங்கள் சப்ளை செஞ்சு இன்றைக்கி வரைக்கும் எங்களுடைய விவசாயத்தை நாங்கள் முன்னோடியாக செய்து கொண்டு இருக்கிறோங்க. வட மாநிலங்களில் உணவாக பயன்படுத்தப்படும் கோதுமை தமிழ்நாட்டிலும் பொதுவாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. இதில் நார் சத்து மற்றும் புரத சத்துக்கள் போன்றவை காணப்படுகின்றன. கோதுமை சாகுபடி தமிழகத்தில் வேலூர் மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் நடைபெற்று வருகின்றது. கோதுமை சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் மண்டல ஆராய்ச்சி நிலையத்தின் பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் துறையின் இணை பேராசிரியை முனைவர் பி. சுதாமதி அவர்கள் விளக்கம் தருகிறார். என்னுடைய பெயர் போ. சுதாமதி. மண்டல ஆராய்ச்சி நிலையம் பையூர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மண்டல ஆராய்ச்சி நிலையத்தில் இணை பேராசிரியராக பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் துறையில் நான் பணி செஞ்சிட்ருக்கேன். இப்பொழுது நாம் தமிழ்நாட்டில் கோதுமை சாகுபடி தொழில்நுட்பங்களை பற்றி நாம் கொஞ்சம் விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். நாம் எல்லாம் நினச்சிட்ருக்கோம் கோதுமை வட இந்தியாவில் மட்டும்தான் நல்லா வளரும், நல்லா வரும், அதிக மகசூல் எடுக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் அந்த கருத்து தவறானது. நீண்ட காலமாக தமிழ்நாட்டில் பரவலாக கோதுமையானது சாகுபடி செஞ்சிட்ருக்கோம். அது தமிழ்நாட்டில் குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், திருவண்ணாமலை மற்றும் கோவை மாவட்டங்களில் மலை பிரதேசங்கள் மற்றும் அதை சார்ந்த சமவெளி பகுதியில் குளிர்காலத்தில் கோதுமை சாகுபடி செஞ்சிட்ருக்கோம்.
மற்ற மாவட்டங்களில் இது வந்து ஒரு ஆராய்ச்சி நிலைமையில் அதே ஒரு டெஸ்டிங்கில் இருக்குது. இப்போ வந்து இந்த கோதுமையை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ட்ரிட்டிகம் அப்படிங்கிற ஒரு இனத்தை சேர்ந்தது. அதில் வந்து 30,000க்கு மேற்பட்ட இனங்கள் இருக்கின்றன. இந்த விதைப்பும் காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த குளிர் பருவத்தில், அதாவது கிட்டத்தட்ட அக்டோபர் 15 முதல் நவம்பர் 15 வரையில் நாம் வந்து அந்த விதைப்பை வந்து முடிச்சிருக்கணும். இப்போ வந்து சில சாகுபடி தொழில்நுட்பங்களை பார்த்துட்டோம்னா நிலம் வந்து நல்லா வடிகால் வசதி உள்ள நிலமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நல்ல 2 முறை 4 முறை ஓட்டிய வயலில் வந்து நல்லா பொலன்னு மண் இருக்கிற அந்த நிலையில் 24 சென்டிமீட்டருக்கு, அதாவது 3/4 அடிக்கு ஒரு அந்த இடைவெளியில் நம்ம கோடு இழுத்துக்கணும். கோடு இழுத்துட்டு பயிருக்கு பயிர் இடைவெளி இல்லாமல் அப்படி தொடர்ந்து விதைக்கணும். ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ விதை தேவைப்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 40 கிலோ வரைக்கும் விதை வந்து அளவு தேவைப்படுகிறது. நம்ம விதைக்கிறதுக்கு முன்னால் அந்த பூஞ்சான நோய் தாக்குதலிருந்து நம்ம பயிரை பாதுகாக்கிறதுக்காக 2 கிராம் கார்பன்டசிம் அல்லது திரம் வந்து அதனோட கலந்து 24 மணி நேரம் கழித்து நம்ம வந்து விதைப்பு செய்யணும். அதுக்கடுத்து இந்த உர தேவையை பார்த்திங்கன்னா அடி உரமாக வந்து ஒரு ஏக்கருக்கு 40 கிலோ தலைச்சத்து, 24 கிலோ மணிச்சத்து, 16 கிலோ சாம்பல் சத்து தரக்கூடிய உரங்களை நம்ம வந்து ஒரு ஏக்கருக்கு போடணும். தலைச்சத்தை வந்து பாதியாக பிரித்து அடி உரமாகவும் முழுவதுமாக கிடைக்கக்கூடிய மணிச்சத்து சாம்பல் சத்தை அடி உரமாக போட்டுடணும். அந்த மீதி இருக்கிற அது இப்போ 40 கிலோன்னா 20 கிலோ தலைச்சத்தை அடி உரமாக போட்டுடணும். மீதி இருக்கிற அந்த 20 கிலோ தலைச்சத்தை விதைத்த 35வது நாள், அதாவது 30 to 35 ஒரு மாதம் கழித்து நம்ம வந்து மேலுரமாக அளிக்கணும். அப்போ தான் வந்து தூர்கள் எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும். இதில் வந்து நம்ம வந்து விதைத்த வந்து 3வது நாளும் களைக்கொல்லியும் நம்ம வந்து பயன்படுத்தலாம். ஐசோப்ரூட்ரான் அப்படிங்கிற அந்த களைக்கொல்லியை வந்து 300 கிராம் ஒரு ஏக்கருக்கு வந்து மணலில் கலந்து தூவிட்டுணும். அதுக்கடுத்து ஒரு 30வது நாள் கைக்கால் எடுக்க வேண்டிய அவசியம் கண்டிப்பாக ஏற்படும். களைக்கொல்லி நம்ம தெளிக்கலைன்னா 2 முறையாவது கிட்டத்தட்ட நம்ம வந்து பயிர் களை எடுக்க வேண்டிய நிலை ஏற்படும். நீர்ப்பாசனம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த கோதுமையை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீர் தேவை அதிகமாக தேவைப்படக்கூடிய பயிர்களுக்கு மாற்றாக நாம் வந்து இந்த பயிரை வந்து சாகுபடி செய்யலாம். இதில் வந்து இந்த நீர் தேவை வந்து எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா அந்த ஒரு பயிருக்கு வந்து கிட்டத்தட்ட 5 முறையாவது நம்ம வந்து நீர்ப்பாசனம் செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படும். எப்படின்னு பார்த்திங்கன்னா விதைத்த அன்றும் அப்புறம் 15 நாள் கழித்து ஒரு முறையும் தூர்கட்டும் பருவம், அதாவது 30 to 35வது நாளும் கதிர்விடும் பருவம், 50 to 55வது நாளும் மணி முற்றும் பருவம், அதாவது 70 to 75வது நாளும் நாம் வந்து நீர்ப்பாசனம் செய்ய வேண்டியது அவசியம். இதில் வந்து இந்த தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் 2 ரகங்களை வெளியிட்டிருக்கோம். ஒன்று வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக COWW1 மற்றும் COWW2 என்ற 2 ரகங்கள் வெளியிட்டிருக்கோம். இந்த ரகங்கள் வந்து வயது பார்த்திங்கன்னா 100 முதல் 110 நாட்கள் வரைக்கும் வயதுடையவை. இதில் வந்து கோதுமையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா துரு மற்றும் வேரழுகல் நோய் தான் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த 2 ரகங்கள்லையுமே வந்து இந்த வேரழுகல் நோய்க்கு எதிர்ப்புத்தன்மை கொண்ட ஜீன்கள் வந்து அது மரபணுக்கள் வந்து அதுலேயே இருக்குது. அதனால் வந்து அது அந்த நோய்களை வந்து தாங்கி வளரக்கூடிய தன்மையுடனாக இருக்கின்றன. அதுக்கடுத்து நம்ம அறுவடைக்கு வந்தோம்னா நம்ம வந்து நெல் கதிர்களை எப்படி அறுவடை செய்கிறோமோ அதே மாதிரி அறுவடை செஞ்சு கதிரடிக்கும் இயந்திரத்தில் இட்டு நம்ம வந்து மணிகளை பிரித்து எடுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 20 குவிண்டால், அது 2 டன்லேருந்து அதிகபட்சமாக 4 டன் வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு நம்மளால் எடுக்க முடியும். கோதுமை சாகுபடி செய்யும் விவசாயம் முக்கிய கவனத்துக்கு என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த அந்த குளிர்காலத்தில், அதாவது அக்டோபர் 15 நவம்பர் 15க்குள்ளே அந்த குளிர் பருவத்தில் நம்ம வந்து விதைப்பை மேற்கொள்ளணும். நீர்ப்பாசனம் செய்ய வேண்டியது வந்து அந்த கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜில், அது அந்த தூர்கட்டும் பருவம், மணி விடும் பருவம், கதிர்முற்றும் பருவங்களை வந்து நம்ம வந்து நீர்ப்பாசனம் செய்ய வேண்டியது அவசியம். நம்ம வந்து இப்போ இந்த ரகங்களில் வந்து நம்ம துருநோய் மற்றும் வேரழுகல் நோய் எதிர்ப்பு ஜீன்கள் மரபணுக்கள் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து நோய்களோ பூச்சி தாக்குதலோ வந்தால் நம்ம வந்து முதையே வந்து ஒரு முன்னெச்சரிக்கையாக நம்ம வந்து இந்த ஊடுருவி பாயும் மருந்துக்களை வந்து நம்ம தெளிச்சிக்கணும். இந்த கோதுமை சாகுபடி தொழில்நுட்பங்களில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்களோ பிரச்சனைகளோ ஏற்பட்டால் அதுக்கான நீங்கள் வந்து தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி என்னன்னு பார்த்தீங்கன்னா பேராசிரியர் மற்றும் தலைவர், மண்டல ஆராய்ச்சி நிலையம், பையூர், கிருஷ்ணகிரி மாவட்டம். தொலைபேசி எண் 04343 290 600.
இந்த முகவரி நீங்கள் தொடர்பு கொண்டால் உங்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளையோ இடர்பாடுகளையோ நீங்கள் முழுமையாக நிவர்த்தி செய்து கொள்ளலாம். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற சம்பங்கி சாகுபடி குறித்தும் தேனி மாவட்ட சின்னமனூர் உழவர் சந்தைகள் குறித்தும் கோதுமை சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்தும் பார்த்திருப்பீங்க. இவை எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றோம். உங்களது விமர்சனங்களும் கருத்துக்களும் வரவேற்கப்படுகின்றன. எங்களது மின் அஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. நன்றி, வணக்கம்.